ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் மோதகம் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மோதகம் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் உப்பு சேர்த்துட்டு மாவு சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் பல்காக சேர்க்குறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் 1 கப் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்ததும் கொஞ்சம் ஆற விட்டுறலாம். ஆறுனதும் இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகும். நெக்ஸ்ட்டு உள்ளே வைக்கிற மோதகத்துக்கு இன்றைக்கி தேங்காய் தான் எடுத்துருக்கேன். அதுக்கு 1/4 கப் தேங்காய்க்கு 1/4 கப் வெல்லம் எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். பாகு கன்சிஸ்டன்சி வரணும் தேவையில்லை. வெல்லம் மெல்ட் ஆனதும் அதில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்து நல்லா கெட்டியான பதத்துக்கு கொண்டு வந்துட்டு ஆற விட்டோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகும். இப்போது செஞ்சு வச்சுருந்த மாவை இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதை கொஞ்சமாக நான் மோல்டில் போட்டுக்கிறேன். உள்ளே போட்டுட்டு நல்லா இப்படி அழுத்தி விட்டோம் அப்படின்னா நடுவில் நமக்கு குழி மாதிரி கிடைக்கும். அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க தேங்காய் மோதகத்தை உள்ளே சேர்த்து இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ஷேப் கிடச்சிடும். இதை அவிச்சு எடுத்தோன்னா மோதக கொழுக்கட்டை ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.